திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, குல்பர்கி இந்த மூவரும் 2015ஆம் ஆண்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட பகுத்தறிவு சிந்தனையாளர்கள். இதில் குல்பர்கி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். இவரது படுகொலைக்கு சாகித்ய அகாடமி நிறுவனமானது இதுவரை தனது கண்டனத்தையோ வருத்தத்தையோ தெரிவிக்கவில்லை என்றும், நாட்டில் நடைபெறக்கூடிய பிற மத அடிப்படைவாத சம்பவங்களுக்கு அரசாங்கம் மௌனம் சாதிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதத்திலும் பல எழுத்தாளர்கள் தாங்கள் பெற்ற சாகித்ய அகாடமி விருதுகளை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பஞ்சாபைச் சேர்ந்த ஒரு இலக்கியவாதி அடுத்த கட்டத்திற்கு சென்று தனது பத்மஸ்ரீ விருதையே திரும்ப தந்திருக்கிறார். எழுத்தாளர்கள் விருதை திரும்பி தருவதென்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று மத்திய அமைச்சர் ஒருவர் விமர்சிக்கிறார். எழுத்தாளர்களுக்குள்ளேயே விருதை திருப்பி தருவது அவசியமற்றது, வேறு விதங்களில் எதிர்ப்பை காட்டலாம் என்கிற முரண்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு எதிர்வினைக்கும் ஒரு வினை என்பது நிகழ்ந்திருக்க வேண்டும். எழுத்தாளர்கள் திரும்ப தருவது சரியா தவறா என்ற விவாதத்திற்கு முன்பாக எழுத்தாளர்களை தர தூண்டியது எது என்கிற விடயம் குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி இந்த நிகழ்வுகள் குறித்து பல்வேறு தகவல்கள், ஆய்வுகள் செய்யப்பட்டு விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாமும் இன்றைய அமர்வில் அது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ரவிக்குமார், எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான பெருமாள்மணி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு செல்வா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். தாத்ரி படுகொலை பிரதமர் மௌனம் சாதிக்கிறார் ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்டபோது பிரதமர் அது குறித்து பேசினார். ஆனால் அதற்கு இவர் பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. நடைபெற்றது என்பது ஒரு தாக்குதல். ஆனால் அவர் சொன்னது என்பது இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், அது இந்து முஸ்லீம் பிரச்சனையாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. ஹி ஹஸ் ஃபியூவல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு எரிபொருள் ஊட்டி இருக்கிறார் அந்த பிரச்சனைக்குன்னு சொல்றாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இதை ஒட்டி தொடரக்கூடிய இந்த சாகித்ய அகாடமி விருதுகளை திரும்ப தர நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? சாகித்ய அகாடமி விருதுகள் என்கின்ற அந்த விருது குறித்த ஒரு பார்வையை கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து 68 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு மிகப்பெரிய விருது இருக்கிறது என்பதை தெரிவித்த அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த தாத்ரி சம்பவத்திற்கும் அங்கே கர்நாடகத்திலே குல்புர்கி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கும் பல வேறுபாடுகள், பல வித்தியாசங்கள், பல வேற்றுமைகள் இருக்கிறது. ஆனால் அப்போதிருந்தே இதை துவங்கி விட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த சாகித்ய அகாடமி விருதுகளை பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய பலர், நான் எல்லாரையும் சொல்லலை, இப்பொழுது யாரெல்லாம் அதை திருப்பி கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே ரேஷனலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற பகுத்தறிவு சிந்தனைகளை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் இது குறித்து ஒரு நாள் முழுக்க ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன். இவங்கெல்லாம் எப்படி, யார், என்ன ஏதுன்னு பார்த்தபோது எல்லோருமே அந்த பகுத்தறிவு சிந்தனை என்ற அடைமொழிக்குள்ளே, அதாவது முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படுகிற, முற்போக்கு எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படுகிற, பெரும்பாலும் இடதுசாரி பிளஸ் கொஞ்சம் காங்கிரஸ் சிந்தனையோட சித்தாந்தத்தோடு ஒத்துப்போகிற அந்த நபர்கள் தான் இந்த எழுத்தாளர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யார் வேண்டுமானாலும் அவரவர்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவர்களை பற்றிய முழு விவரங்களும் இதில் கிடைக்கிறது. இப்போ பிரச்சனை அது இல்லை. அதாவது குல்புர்கி கொல்லப்பட்டது சரிதானா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய தவறு, அது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஆனால் அதை கண்டித்து சில பேர் அந்த விருதுகளை, அங்கே சாகித்ய அகாடமி மட்டும் இல்லை, கர்நாடக அரசு கொடுத்த விருதுகளை கூட திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் கொடுத்தாங்கன்னா, அந்த கொலைக்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லைன்னா அந்த மாநில அரசாங்கத்துக்கு எதிராக தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதையும் இதையும் லிங்க் பண்றாங்க. இப்படி ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தேவையே இல்லாத, இப்போ உதாரணத்துக்கு தாத்ரி சொன்னீங்க, தாத்ரியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பசுமாட்டு வதை குறித்த ஒரு பிரச்சனையை தமிழகம் சென்னை வரையிலும் மாட்டிறைச்சி என்கின்ற ஒரு மோசமான பிரச்சாரத்தை, துர்பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை பலர் எழுப்பிய காரணத்தினால தான்
பிரதமர் சொன்னாரு இதை நீங்க வந்து ஒரு இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பது இன்னைக்கான அதே பீகார்ல அதே பசுமாட்டு இறைச்சி வதை அப்படின்றது நீங்க இன்னும் டீப்பரா போறீங்களா இல்ல தெரிஞ்சு தெரியாமல் சொல்றீங்களான்னு இல்ல. அங்கு மாட்டுக்கறியே கிடையாது, மட்டன் வைத்திருந்தாரு. சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு படுகொலை செய்யப்படுறாரு. நான் தாத்ரிங்கிற ஒரு சம்பவத்துக்குள்ள போய் நீங்க தவறா சொல்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க தாத்ரின் கேட்டதனால சொல்றேன். அந்த வதந்தியின் அடிப்படையில் ஒருவர் படுகொலை செய்யப்படுவது சரியா இல்லைங்க? அதை யாருமே நியாயப்படுத்தலைங்க, தவறுதான். இல்ல நான் என்ன சொல்ல வரேன், தவறுதான். இல்ல என்னோட கேள்வியை முடிக்கிறேன். நீங்க வெறும் தாத்ரி இல்ல இங்க வந்து குல்பர்கி இதை மட்டும் இல்ல, இன்னைக்கு விருதுகளை திரும்ப தர்ற, ஏன் பத்மஸ்ரீ அவார்டை திரும்ப தர்றவங்க பல மத அடிப்படைவாத சம்பவங்களை சுட்டி காட்டியிருக்காங்க. ஆன்டி சிக் ரயாட்ஸ் உள்பட எல்லாத்தையும் சுட்டி காட்டி தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம பேச வேண்டியது, நீங்க சொன்ன மாதிரி 68 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரே வருடத்தில் 3 சிந்தனையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது இப்போதானே? ஒரே வருடத்துல சிந்தனையாளர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. 3 பேர் கொலை ஒரே மாதிரி இருக்கு. 3 பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. மூட நம்பிக்கைகள் எதிராக சட்டம் கொண்டு வரணும் அந்த மாநிலங்களை சொன்னவங்க. இது எப்படி நீங்க ஒரு மாநில பிரச்சனையா லாண்ட் ஆர்டர் பிரச்சனையா அதை சுருக்குறீங்க? அதை மட்டும் தான் ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் ஊதி பெரிதாக்குகின்றன. ஒன்று. இரண்டாவது, இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதற்கு முன்பாக அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க அந்த ஒரு கொலை தான் நடக்குது. இங்க கோகுல்ராஜ் கொலைக்கு ஏன் வந்து பிரதமர் பதில் சொல்லணும் ஏன் கேட்கல? யாருங்க? அது கொலை இல்லையா? கோகுல்ராஜ் கொலையை பத்தி யாராவது கேட்டாங்களா? ஆம்பூர்ல கலவரம் நடந்து ஏன் பிரதமர் பதில் சொல்லணும்னு கேட்டாங்களா? பிரச்சனை அது இல்ல. அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். கோகுல்ராஜ் கொலையும் நீங்க மேட்ச் பண்றீங்களா? கொலைன்றது ஒரு உயிரை எடுப்பது தப்பு தானே சார்? சிந்திக்கிறான் செயல்படுறான் எழுதுறாங்க. அதாவது 90 ஒரே ஆண்டுல இருக்கட்டும் சார். கொலை என்பது கொலைதான் சார். ஆமா சார். எத்தனை பேர் இங்க விஷ்ணுபிரியா செத்து போயிருக்காங்க. அப்படி நீங்க பிரதமர் ஏன் பதில் சொல்லுங்க? பிரதமர் மோடி இத மட்டும் மாநில சட்ட ஒழுங்கு பிரச்சனையா சொல்றீங்க? அப்படி பிரதமர் மோடி கோகுல்ராஜ் பிரதமர் மோடி கண்டிச்சாலும் வரவேற்க தான் செய்யறோம். இப்ப பிரச்சனை இல்ல தியாகசெம்மல், உங்களுக்கு நீங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்கீங்க. நான் உங்களை சொல்லல. இந்த ஊடகங்களும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி ஒரு அஜெண்டா. இதை வந்து மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு சிலர். ஒன்று. 2 விஷயம் நான் சொல்லிடுறேன், அப்புறமா இந்த செகண்ட் ரவுண்ட்ல வரேன். 2 விஷயம். இந்த சேகல் அவங்க வந்து இந்த ஒரு தாத்ரி கொலை சம்பவம் பத்தி ரொம்ப வருத்தப்பட்டதா சொல்லலாம். 1986 அவங்களுக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1987 பகல்பூர் ரயாட்ஸ்ல 1500 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரால்னு கேட்டா அந்த நிர்வாகத்தினால, அரசினால. இந்துக்கள் யாரும் கொலை பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. அதனுடைய ரிப்போர்ட், கமிஷன் ரிப்போர்ட் என்னோட கேள்வி அங்கிருந்தா வருது. எதுவுமே நடக்காம நடந்த விஷயத்துக்கு நடக்கலையா? அசியம்பூரால 42 இஸ்லாமிய இளைஞர்களை சுட்டு கொலை செய்து காற்றில் போட்டார்கள். மெயின் ஆக்ஷன் பத்தி பேசாம அது பத்தின அக்கௌண்டபிலிட்டி குறித்த உங்களுடைய தார்மீக விஷயங்களை விளக்கம் கொடுக்காம எழுத்தாளர்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும். இது போன்ற தேவையில்லாத தங்களுடைய பார்வையிலே இந்த அரசாங்கம் செயல்படவில்லை. இது ஒரு விளம்பர நடவடிக்கை. இன்னும் சொல்ல போனா அரசியல் சார்ந்த இடதுசாரி அரசியல் சிந்தனையாளர்களும் காங்கிரஸை சேர்ந்த அரசியல் சிந்தனையாளர்களும் செய்யறாங்கன்னு நாராயணன் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருடைய கருத்தை சொல்றாரு. அதுல வந்து அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்கள இன்னும் எவ்வளவு வேணாலும் அபியூஸ் பண்றது கூட அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அரசாங்கமும் அவங்க கையில் இருக்கு. சுட்டே கொள்றாங்க. இப்போ இவர் சொல்றதுல என்ன தப்பு? ஓகே, பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொதுவாக எழுப்பிட்டு இருக்காங்க. அது வந்து அதான் சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சும்மா ஏறிக்கிட்டே இருக்கு, கடைசியில் ஒரே ஒரு இதாக போட்டால் அது உடஞ்சி விழுந்துற மாதிரி. இன்றைக்கி இந்த சம்பவம் ஒரு கடந்த ஓராண்டாவே வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை வந்து ஒரு மாதிரி ஒரு நச்சு ஊட்டப்பட்ட ஒரு சூழல் வந்து விஷச்சூழல் வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. இது அரசாங்கமே செய்துன்னு இல்லை, சிவில் சமூகத்துக்குள்ளார பல்வேறு சிறு குழுக்கள் அவங்க வந்து இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுச்சு, அலவன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அப்போது இதை புத்தகங்களை முதல்ல வந்து பண்ணுறது. முன்னாடி ஏ.கே. ராமானுஜத்துடைய
300 ராமாயணாஸ் என்கிற ஒரு ஆய்வு கட்டுரை. அதை வந்து டெல்லி பல்கலைக்கழகம் பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கணும், அதுக்காக வழக்கு. அப்புறம் வந்து வெண்டி டோனிகருடைய புத்தகத்தின் மேலே வழக்கு. அப்போ இது மாதிரி வந்து எல்லாரையும் வந்து ஒன்று நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு வழக்கு போட்டு அச்சுறுத்துறது. அப்புறம் நேரடியான தாக்குதல்கள் பல இடங்கள்லையும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து அதை ஆட்களை மாற்றுறதுல இது மாதிரியான சார்பு உள்ளவர்களை கொண்டு வந்து அதில் கொண்டாந்து நியமிக்கிறது. இது எல்லாமே வந்து மாறிக்கிட்டே வருது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய அட்டானமிங்கிறத வந்து இப்போ இது எல்லாமே அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இன்றைக்கி இருக்கிற வரலாற்று அதை பற்றி ICHR இருக்கட்டும் அல்லது இது மாதிரியான பல நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து தலைகீழாக மாற்றி அவங்க பிடிக்குள்ளார கொண்டு வருகிற ஒரு நிலை வந்துட்டு, இது இந்த மாதிரியான ஒரு சூழலுடைய ஒரு கடைசி பட்சமாக தான் இந்த படுகொலைகள் நடக்குது. அப்போது தான் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கர்நாடகாவிலேருந்து கன்னட எழுத்தாளர்கள் 6 பேர் வந்து இந்த தேதிக்குள்ளார ஏதாவது கொஞ்சமாவது நீங்கள் இந்த குற்றவாளிகளை கைது பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் திருப்பி கொடுப்போம்னு அறிவித்து கர்நாடக அரசு இந்த நடவடிக்கை. கர்நாடகாவில் இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் கிடையாது, காங்கிரஸ் அரசாங்கம். அவங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து 6 பேர் திருப்பி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்தி நாவலாசிரியர் அவர் வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து இப்படி வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிற காரணங்கள், அவங்க எழுத்தாளர்கள் வந்து திருப்பி கொடுக்குறவங்க சொல்லுகிற காரணங்கள், கல்புர்கி படுகொலைக்கு வந்து சாகித்ய அகாடமி அதுக்காக ஒரு இது, ஏன்னா அவர் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், ஒரு துணைவேந்தராக இருந்தவர், அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கண்டனன்ஸோட செல்ல. ஏன்னா அவங்க வந்து சாகித்ய அகாடமி சார்பாக பேசுகிற யாருன்னா சொல்கிறாரு, இது நாங்கள் திவாரி வந்து சொன்னார், நாங்கள் எங்களுடைய வேலை நாங்கள் எப்பயுமே அது மாதிரி பண்ணதில்லை. ஆனால் உண்மையில் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி வந்து ரஷ்யாவில் போரிஸ் பாஸ்மனாவுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்ட போது இங்கிருந்து சாகித்ய அகாடமி எப்படி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சது, இதுக்காக ரஷ்யாவுக்கு எப்படி வந்து நேரு மூலமாக நெருக்கடி கொடுத்தார்கள், அப்போது சாகித்ய அகாடமி எப்படி ப்ரோஆக்டிவாக செயல்பட்டது என்கிற வரலாற்றெல்லாம் இப்போ சொல்கிறாங்க. இப்போ சாகித்ய அகாடமிக்கு வந்து அப்படி ஒரு வரலாறு இருக்குது. அது ஒரு சுயாட்சியாக தன்னாட்சி நிறுவனமாக இருக்கிறது. அப்படி அது வந்து அவங்க உடனே போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணி நீங்கள் பிரதமர்கிட்ட போய் வாதாடணுங்கிறது இல்லை. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு குரலை வந்து உயர்த்தணும், அல்லது நீங்கள் எழுத்தாளரை கூப்பிட்டு பேசலாம், என்ன இது மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்னு கூட ஒரு இது பண்ணலாம். எதுவுமே செய்யல, அது வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா இருக்கு. ஒரு சாமானிய எனக்கு வர்ற கேள்வி, இது போன்ற விஷயங்கள் என்பது நம்மளுடைய செட்டப்ல, இந்த ப்ளூரல் செட்டப்ல கிடையாது. இது போன்ற சிந்தனையாளர்கள் படுகொலை என்பது கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் நாடுகள் நடக்கணும் செய்திகளாக பார்த்துக்கிறதை தாண்டி நீங்க நடைமுறையில பக்கத்து மாநிலத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த எழுத்தாளர் உலகத்தினுடைய பிரதிபலிப்பு என்பது இந்த விருதை திருப்பி கொடுப்பதோடு நின்றுச்சா? இன்னும் பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம், பெருசா இறங்கி இருக்கு வரும். அதுதான் டோக்கன் ஆஃப் இதா அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதாவது நீங்க இப்ப வந்து அந்த சினிமா நிறுவனம் இருக்கு பாருங்க, IFTAல வந்து பிரச்சனை வந்தப்போ அதுக்கு பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க. இன்னைக்கு விருதை திருப்பி கொடுத்த சமன்லால் கூட அதை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு, நீங்க இன்னைக்கு வந்து ஏன் வேற ஃபார்ம் ப்ரொட்டஸ்ட் நீங்க பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதெல்லாம் வெவ்வேறு விஷயங்களுக்கு வெவ்வேறு விதமான ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்கு. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் நாங்கள் இதை வந்து இதை சொல்றோம். இதுதான் வந்து இது உச்சபட்ச எதிர்ப்பு வடிவம்னா எல்லாரும் உடனே திருப்பி கொடுங்கன்னா யாருமே வந்து சொல்லலை. அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. இப்போ இதை ஒட்டி உங்களுக்கு வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு திங்கர்ஸ் ஃபாரம்னு ஒன்று வந்து கவிஞர் சச்சிதானந்தனால் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஜேர்னல் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் இது தொடர்பாக வந்து வாதங்கள் வருது, நிறைய படைப்புகள் வருது. இப்படி வந்து வெவ்வேறு இடங்களில் நிறையா ஒரு கலெக்டிவ் ஆக்ஷன் வந்து இது தொடர்பாக வந்துட்டுருக்கு. இப்போ அதனால் இது ஒன்று தான் ஒரே வழி, அதனால் எல்லாரும் திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்கறது மூலம் தான் எதிர்ப்பை காட்ட முடியும்னு யாருமே சொல்லலை. அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. அது எதிர்ப்புங்கிறத விடவும் இன்னைக்கு வந்து என்னன்னா இது வந்து ஒரு சேலஞ்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இப்போ அடுத்தது நீ தான் அப்படின்னு KS பகவான்கிறவரை தவிர கர்நாடகாவில் சுட்டி காட்டி அவர் இன்னைக்கு வந்து நடமாடவே முடியாமல் போலீஸ் பாதுகாப்பில் இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு, அச்சுறுத்தல் கால், அப்யூஸ் கால்ஸ் எல்லாம் வந்து அப்படியான ஒரு நிலையில் ஒருத்தர் வந்து நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து 80 வயசு 90 வயசு உள்ளவங்க. இந்த சகலுக்கு வந்து 80 வயசு தாண்டிச்சு, இன்னொருத்தவர் வந்து 90 வயசை தாண்டியவர். இப்படி வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த தன்னுடைய எதிர்ப்பை காட்டுகிற ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்குன்னா அரசாங்கம் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். சரி, நான் மீண்டும் அரசாங்கத்தின் மௌனம் என்பது இது போன்ற விவகாரங்கள்ல அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதை தாண்டி பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவதற்கான ஒரு சமிக்கையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்த விஷயத்தை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு பாக்குறதா, இல்ல எடுத்துக்க வேண்டாங்கிற அஜெண்டாவோட செயல்படுறாங்கன்னு பாத்துக்கிறேன்? இல்ல,
இப்போ இவங்க அரசாங்கத்தோட ஒரு உரையாடல் வச்சுட்டாங்க. அரசாங்கம் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அல்லது அமைதியாக இருக்கு. நான் கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்க்க விரும்புகிறேன். நேருவோட காலத்தில் இருந்து பெரும்பாலான இந்த டெல்லி இன்ஸ்டியூட்ஸ், சங்கீத் கலா அகாடமி, லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி அல்லது டெல்லியோட சோகால்டு ஜேஎன்யூ அல்லது அந்த அறிவார்ந்த இயக்கங்கள் எல்லாத்தையுமே நேருவியன் அல்லது லெஃப்ட் திங்கர்ஸ் அல்லது இடதுசாரி காங்கிரஸ் சிந்தனையாளர்கள் தான் பெரும்பாலும் ஆக்கிரமிச்சுட்டு வராங்க. இவ்வளவு நாட்களும் அவங்க புரட்சிகரமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, பல எழுத்துக்களை எழுதியிருக்காங்க, பல புத்தகங்களை பதிப்பிச்சிருக்காங்க. அப்போது எல்லாம் ஒன்று, இவ்வளவு வலிமையான ஒரு வலதுசாரி அரசு இந்தியாவில் இருந்ததே கிடையாது. இவ்வளவு நாட்களும் ஒரு காங்கிரஸ் அரசு இருந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்த வலதுசாரி அரசும் அது ஒரு கூட்டணி அரசாகத்தான் இருந்தது. ஆக நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, எழுத்தாளர்கள் அரசாங்கம் எழுதுகிறவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத தொடர்பு இருந்தது. டெல்லியோட எல்லா இன்டலெக்சுவல் ஃபோரத்தையும் இன்வேரியபிளி லெஃப்ட் அல்லது காங்கிரஸ் சிந்தனையாளர்கள் தான் தொடர்ந்து கைப்பற்றினாங்கிற கருத்துல எந்த மாற்று கருத்துக்கும் ஒண்ணுமில்லை. இப்போ ஒரு வலிமையான வலதுசாரி அரசு வருகிறது. அரசும் அரசியல் சிந்தனைகளும் எப்போதுமே ஒன்றுடன் ஒன்று உடன்பட்டு தான் போகின்றன. இப்ப இவங்க சொல்ற இந்த கருத்து சுதந்திரம், நான் விருதுகளை ஏன் திருப்பி கொடுக்கிறேன், கருத்து சுதந்திரம் இதுல நான் ஒரு சின்ன முரணை பார்க்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால் மோடி ஆட்சிக்கு வருகிறார். மோடி ஆட்சிக்கு வந்தது எப்படின்னா, அவர் பிஜேபியில எப்படி வருஜனார், சோசியல் மீடியா மூலம் இந்தியா முழுக்க பாப்புலர் ஆனார். எல்லா ஊடகங்களையும் அவரை பற்றி பாசிட்டிவான கட்டுரைகள் எழுதப்பட்டது. இந்த கருத்துக்களின் வழியாகத்தான் மோடி வழக்கமான வலதுசாரி சிந்தனையிலிருந்து மாறுபட்டு ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை தன்னுடைய கட்சியை தாண்டி, RSS அமைப்பை தாண்டி ஊடகங்களின் வழியாகத்தான் இந்தியா முழுவதும் கொண்டு சேர்த்து ஒரு வலதுசாரி அரசாங்கத்தையே நிறுவுகிறார். அவர் வந்து ஒரு வருடத்திற்குள் இவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கிற பொழுது இன்றைய எழுத்தாளர்கள் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்பது நான் எப்படி பார்க்கிறேன்னா, அரசாங்கத்தினுடைய ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த எழுத்தாளர்களும் நாங்க வலிமையான எந்த கருத்தையும் சொல்ல மாட்டோம். நீங்க சொல்றீங்கல்ல 3 பேரை கொல்றது தப்பு தான். பென் இஸ் மைட்டியர் தென் வால், பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வார்ட்னு சொன்னது இப்பதானே இங்க நடைமுறைக்கு வருது. இங்க ஒரு வலதுசாரி அரசாங்கம் இருக்கிறது. இப்போதுதானே நீங்க வலிமையாக எழுத வேண்டும். நான் இன்னொன்றையும் பார்க்கிறேன். இப்ப எந்த எழுத்தாளர்களும் எழுத மாட்டேன்னு சொல்லியே இல்ல. பிரச்சனை என்பது என்னன்னா, நடக்கக்கூடிய மத அடிப்படைவாத சம்பவங்களும் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய பொறுப்பு என்னோட முடிச்சிடறேன். எழுத்தாளர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. அவர்கள் சமூகத்தின் பிரதிபலிப்பு, சமூகத்தின் கண்ணாடியா இருக்கிறாங்க. அடுத்த கட்ட சமூகத்துக்கு இந்த வரலாறை சொல்றவங்க இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மௌனமா இருக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல செம்மல், இவங்களுக்கு ஒரு புரிதா செம்மல். இப்ப இவங்க வந்து அரசாங்கத்தோட உரையாடல் வைக்கிறாங்க பாருங்க. மோடி அமைதியா இருக்கணும். இல்ல நீங்க சொல்றது ஐடியாலஜிக்கலா இவங்க ஒரு மோனோபோலியா இருந்தாங்க. லெஃப்டும் காங்கிரஸ் பேஸ்ட் திங்கர்ஸும் எல்லா இன்டெலெக்சுவல் ஃபோரத்தையும் கைப்பற்றி இருந்தாங்க. இப்போ ஒரு வலதுசாரி அரசு வருது, வலதுசாரி சிந்தனையாளர்கள் உள்ள வர்றாங்க, இது ஒரு இன்டெலெக்சுவல் ஃபைட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பிரச்சனை இன்னைக்கு இங்க இல்ல. ரேஷனலிஸ்ட்னு சொன்னாலே கொல்லப்படுவேன்ற அச்சத்தை ஒவ்வொரு பகுத்தறிவு சிந்தனையாளர்களுக்கும் கொடுத்துக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா? அந்த சம்பவங்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய பொறுப்பு பிற திரு நாராயண் சொன்ன மாதிரி பகுத்தறிவு சிந்தனையாளருக்கு இருக்குமா இல்லையா, வேணுமா வேண்டாம்? இவர் சொல்றதுலயே ஒண்ணு சொல்றேங்க, இவங்க எல்லா நிறுவனங்களையும் அவங்க தான் கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இவங்க வலதுசாரி சார்பிலானவர்களுடைய குற்றச்சாட்டு, வழக்கமா சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. அப்படி கைப்பற்றினாவே வச்சுட்டீங்க, அது உண்மைன்னு வச்சுட்டா கூட அந்த சமயம் இல்ல அது அப்படியே உண்மைன்னே வச்சுட்டா கூட அந்த சமயத்துல நீங்க சொல்ற வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஏராளமான வரலாற்று திரிவுகளை அதுதான் உண்மைன்னு அவங்க சொன்னாங்க. அது மாதிரியான நூல்களை எழுதினாங்க. யாராவது மறுக்க முடியுமா? எழுதினாங்க. அந்த நூல்கள் ஏதாவது தடை செய்யப்பட்டதா? அப்படி எழுதினாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க முன்னால போய் ஒரு ஆர்ப்பாட்டமாவது நடத்துறது உண்டா? அவங்க சுதந்திரமா தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு விருதை திருப்பி கொடுக்கிற அசோக் வாஜ்பாய் வந்து அவர் வந்து பாரத் பவனை ஆரம்பிக்கும் போது இந்தியா முழுவதும் அவர் மேல குற்றச்சாட்டு வந்ததுன்னா இவர் வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா இது பண்றாரு. அவர் ஒரு ஹிந்துத்துவா ஆளா தான் வந்து பார்க்கப்பட்டார். அசோக் முதலாள வெளியே வர்றாரு. ஆமா, அவர்தான் வந்து அந்த மாதிரியான என்னன்னா இது மாதிரி வந்து என்னுடைய கேள்விக்கு எல்லாமே வந்து எதிர்வினையை மட்டும் விமர்சிச்சுட்டு இருக்கிற நீங்க இந்த எதிர்வினைக்கான காரணத்தை ஏன் ஆய்வு செய்யக்கூடாது? இப்ப திரு ரவிக்குமார் சொன்னது போன்று இதுவரை எந்த வலதுசாரி சிந்தனையாளரும் சுடப்பட்டதாகவோ கொல்லப்பட்டதாகவோ அவர் கருத்துக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பட்டதா இல்ல. இன்னைக்கு குல்கர்னி மேல இப்ப நீங்க இடதுசாரி வலதுசாரி பிரிக்காம பார்த்தாலும் குல்கர்னி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், வாஜ்பாய் கூட இருந்தவர். அத்வானியே அதை கண்டிக்கிறாரு. அப்ப நிலைமை அலாமிங்கா இருக்கு. சிந்தனையாளர்கள், பகுத்தறிவு சிந்தனையாளர்களுக்கு நிலைமை அலாமிங்கா இருக்கின்றதை ஏன் ஏத்துக்கூடாது? இல்ல இங்கதாங்க நான் இங்கதான் வந்து பொலிட்டிக்கல் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பொலிட்டிக்கலுக்குள்ள நாம இருக்கிறோம். அதாவது மோடியினுடைய, நான் இங்கதான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். மோடியினுடைய வருகைக்கு பின்னால் அது ஒரு சிங்கிள் லைன் கிடையாது. இந்தியாவினுடைய அரசியல், இன்டலெக்சுவல்
அல்லது சமூக பொருளாதார எல்லா உரையாடல்களுமே ஒரு விதமான சிக்கலான இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. எப்படி நான் சொல்றேன், 3 பேருடைய கொலையையும் குல்கர்னி மீது மை வீசப்பட்டதையும் பெரும்பாலானவர்கள் ஒரே தளத்தில் வைக்கிறார்கள். நான் இந்த சம்பவத்தை எங்கிருந்து பார்க்க வேண்டும்னு விரும்புறேன்னா, அத்வானி ஒன்னு சொல்றாரு, ஹூசோ எவர் டிட் திஸ். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, மோடியை என்டிஏவும் பாஜகவும் பிரதம வேட்பாளராக தூக்கி பிடித்த பொழுது குல்கர்னி மிகப்பெரிய அளவில் அதை ஊடகங்களில் எதிர்த்தார். இரண்டாவது, சிவசேனா வழக்கமாக போராடுவது எப்படி போராடுவார்கள் என்றால், அவர்கள் பிச்சை போய் சேதப்படுத்துவாங்க, அங்க நடக்கக்கூடிய கேலரிஸை போய் உடைப்பாங்க. சிவசேனா முதன்முறையாக தனி மனிதராக ஒருவரை குறிவைத்து அவர் மீது மையை ஊற்றுகிற ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். இதில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், குல்கர்னி என்பது அது கருத்துரிமை சார்ந்த சிக்கல் இல்லை, அது பாரதிய ஜனதாவினுடைய அல்லது இந்துத்துவ சக்திகளுடைய உள்கட்ட சிக்கல். இதுல நான் இன்னொன்றையும் தெளிவுபடுத்துகிறேன். இல்ல திருப்பெருமாள், எனக்கு இது நீங்க சொல்லும் போதே எழுதுற கேள்வி, குல்கர்ணிய அப்படி காயப்படுத்தணும் இல்ல குல்கர்ணிக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும்னா இந்த 1.5 வருஷத்துல எத்தனையோ சம்பவங்களை பண்ணிருக்கலாமே. ஒரு பாகிஸ்தானி அமைச்சரோட புத்தகம் ரிலீஸ் ஆகும்போது பண்ண வேண்டிய அதுதான் பொலிட்டிக்கலி கரெக்டா நீங்க பண்றது. நீங்க இங்க பாருங்க, குல்கர்ணியை தனியா டார்கெட் பண்ண முடியாது. நீங்க பொலிட்டிக்கலா எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? அவர் ஒரு பாகிஸ்தான் ஆளை கூட்டு வராரு. நான் 2 கேக்குறேங்க, இவ்வளவு நாளும் கருத்துரிமை பத்தி அத்வானி பேசவே. அப்படி இருந்தாலும் பாகிஸ்தான்ல ஒரு மினிஸ்டர் கூட்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறது தப்பு தானே? அது கருத்து சுதந்திரத்துக்கான எதிர்ப்பு தானே? இப்ப அதே கேள்வி அதே கேள்வி நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி போய் நவாஸ் ஷெரீஃபை பார்த்துட்டு வந்தாருன்னா அவர் மீது கருப்பு மை ஊத்துவாங்களா? சிவசேனா எதிர்ப்பு தெரிவிக்குமா? அரசாங்கம் இன்று அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். எப்படி நீங்க பிஜேபி நீங்க அக்யூஸ் பண்ணுவீங்க? இப்ப நீங்க கோவிராஜ் ஸ்டேட் லாண்ட் ஆர்டர், நீங்க ஸ்டேட் லாண்ட் ஆர்டர், அதுவும் அதோட லாண்ட் ஆர்டர், ஸ்டேட் லாண்ட் ஆர்டர் தான. அப்ப அந்த அரசு கோட்டை விட்டுருக்குல, நடவடிக்கை எடுத்துருக்கு. ஒரு பாகிஸ்தான் அமைச்சர் வருகிறார், இல்ல ஒரு அமைச்சர் வருகிறார், அவருக்கான விழா என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு, விழா நடத்த முடியாது மிரட்டல் விடுறாங்க. அந்த மிரட்டலின் போதே மை ஊத்தப்படுது. அப்ப அந்த ஸ்டேட் லாண்ட் ஆர்டர் நான் கேக்குறேன், இது மை ஊத்தப்பட்டிருக்கு. அப்ப லாண்ட் ஆர்டர் மகாராஷ்டிரால ஒரு ஆளை கொலை பண்ணிருக்காங்க. நீங்க மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா கவர்மெண்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காங்கிரஸ் இல்ல இதெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கத்தை குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாதுகாப்பு வழங்க மறுத்த எல்லா அரசாங்கங்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கு. யாரையும் மாநில சுயாட்சி என்பது எல்லாமே செய்யறோம். ஆனா இது வரும்போது மட்டும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி மோடியை இல்ல அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். நடத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே அணியை சேர்ந்தவர்கள் தானே? ஒரே அணியை சேர்ந்தவங்க சிவசேனா கூட்டணி இல்லையா? திமுக பொறுப்பேற்றுக்குமா? கண்டிப்பா அது மட்டுமே நீங்க இது பண்ண முடியாது. பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ் கூட்டணி இல்லையா? பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி இல்லையா? நீங்க யார் செஞ்சது? இதுல யூபில செஞ்சது யாரு? பிஜேபி சேர்ந்தவங்க எஃப்ஐஆர்ல இருக்கு. பிஜேபி சேர்ந்த உள்ளூர் நிர்வாகிகள் எஃப்ஐஆர்ல போய் சொல்றீங்க. போய் இல்ல ஒரு வார்த்தை பிஜேபி காமிங்க. பிஜேபி சேர்ந்த உள்ளூர் நிர்வாகிகள் இருந்தாங்க. அதை சென்று பார்த்த எஃப்ஐஆர் காமிங்க. பிஜேபி அதற்கான விவரங்கள் இருக்கு. இல்ல தாராளமா படிங்க. பிஜேபி சேர்ந்த லோக்கல் விஷயங்கள் லோக்கல் சம்பவங்கள்ல இருந்தாங்கன்னு சொல்றேன். தவறா இல்ல, இது என்னுடைய ஃபேக்ட். சரி, அதுக்கு ரொம்ப நன்றி திரு செல்வா. ஸ்டேட் லாண்ட் ஆர்டர் பிரச்சனைகளுக்கு பிஜேபியை குறிவைப்பது என்பது பாரதிய ஜனதாவிற்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு நாராயணன் சொல்றாரு. இது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல, இன்னும் சொல்ல போனா ஜனாதிபதி சொல்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற பிரச்சனைன்னு பார்க்கணுமா, இல்ல இது ஒட்டுமொத்த சூழலை மாற்றக்கூடிய பிரச்சனை பார்க்கணுமா? இல்ல நாராயணன் சார் சொன்னாரு, அதாவது விருது கொடுக்கறத பத்தி ஒரு நாள் முழுக்க யோசிச்சு பார்த்தான்னு சொல்ல ரூம் போட்டு நல்லா தான் யோசிச்சு பார்த்திருக்காரு அவரு. ஆனா இல்ல சார் ஆய்வு செஞ்சேன்னு சொன்னேன். ஆய்வு அதான் ரொம்ப ஆய்வு ரொம்ப நல்ல ரிசர்ச் பண்ணிருக்காரு. இல்ல ஆய்வுல ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, ரொம்ப முக்கியமான ஆய்வு பண்ணிருக்கீங்க. பண்ணி முடிச்சு என்ன தகவல் சொன்னாருன்னா கோகுல்ராஜ் மர்டருக்காக இவ்வளோ கொதிச்சு எடுத்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான், அவர் ரொம்ப பாராட்டணும். இன்றைக்கு கோகுல்ராஜ் கொலையா இருக்கட்டும், இந்த 3 அறிவாளிகள் கொல்லப்பட்டதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பிஜேபி அரசாங்கம். காரணம், இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வலதுசாரி கருத்துக்களை வலுவாக ஊன்றுகிறார்கள். இந்து மதத்திற்கே விரோதமாக ஒரு உயர் சாதி ஆதிக்கத்தை ஒரு பன்னாட்டு முதலாளிகளுக்காக சேவை செய்யக்கூடிய அரசாக பிஜேபி சர்க்கார் இருக்கின்றது. அதை எதிர்க்கக்கூடியவர்கள், கருத்தில் இருந்தே எதிர்க்கக்கூடியவர்கள் இவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. இவர்கள் துப்பாக்கியை தூக்குகிறார்கள். இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எதால சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார்கள். 76 வயது ஆட்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா நீங்க கத்தியால வெட்டுவதற்கும் துப்பாக்கியால சுடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. பயிற்சி இல்லாமல் சொல்ல முடியாது. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டில் சொன்னால்
ஒரு ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத போக்கு இன்னைக்கு இந்த இவர்களிடம் உருவாகி என்பது தெரிகிறது. மை ஊத்துறது சாதாரண விஷயம்ன்றாங்க. அப்ப இவங்க எதை ஊத்துனா பெரிய விஷயம், பெட்ரோல் ஊத்துனா தான் பெரிய விஷயம் நினைச்சுப்பாங்களா? யாருமே சொல்ல, நானும் சொல்ல, யாருமே சொல்ல, நீங்களா சொல்றீங்க. பிரச்சனை என்னன்னா இவங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க துப்பாக்கியால சுட்டுக் கொள்றாங்க, அதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றுவீங்க? துப்பாக்கி துருத்தி கொடுத்துட்டு அமைதியா இருப்பீங்களா? நீங்க இன்னும் வீரியமா தானே எழுதணும். அடடா, நீங்க சுட்டுட்டே இருப்பீங்க. நீங்க என்ன வீரியமா தானே எழுதணும். நான் என்ன சொல்றீங்க? பெருமாள், எனக்கு எனக்கு ரொம்ப இயற்கையாவே வர கேள்விதான். வீரியமா எழுதலன்னு எப்படி சொல்ல முடியும்? யாருமே நாங்க எழுத்து இல்ல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, நான் சொல்றேன், பெருமாள் முருகன் நான் எழுத்த விட்டுறேன்னு சொன்னதும் ஒரு வகையான போராட்டம். இன்றைக்கு இவங்க தனது விருதை தனக்கு கிடைத்த அங்கீகாரத்தை ஒட்டுமொத்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அடிப்படையில கொடுக்கிறேன்னு சொல்றதும் ஒரு வகையான எதிர்ப்பு. அதன் பிறகு அவங்க எழுதுறாங்களே, திரு ரவிக்குமார் சொன்னது போன்ற ஒரு ஃபோரம் ஜனநாயகத்துல வெறும் இடதுசாரி காங்கிரஸ் சிந்தனையாளர்கள் மட்டுமே ஆள முடியாது, வலதுசாரி சிந்தனையாளர்களும் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது இந்த மாதிரி சுட்டுக் கொள்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அது அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு நடக்குதுன்னே வச்சுக்கலாம். நாம் அறிவார்ந்த சமூகம் கடுமையாக எதிர்வினையாக்க வேண்டுமே தவிர ஒரே ஒரு விருதை திருப்பி கொடுத்துட்டு நான் இதுதான் நான் ஆற்றுகிற மிகப்பெரிய எதிர்வினை. நீங்க இதை ரொம்ப ரெடியூஸ் பண்றீங்க. நான் சொல்லுங்க, விருதை கொடுக்கறதுங்கிறது ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு இயலாமையில செய்யற ஒரு வேலை கிடையாதுங்க. ஒருத்தவர் கல்புர்கி என்னங்க பண்ணாரு, அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினாரு அங்க இருந்ததை பத்தி, அங்க இருக்கிற ஒரு மத சைவ இத பத்தி அத ஒரு ஆய்வு அவர் சொல்லலைங்க. வழிமொழி இல்ல, அவருக்கான அவரோட புத்தகம் தடை செய்யப்பட்டதுங்கிறத அவர் செய்த ஆய்வுக்காக அவருக்கு 20 வருஷமா அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. அவர் ஒன்னும் சேலஞ்ச் எல்லாம் ஒன்னும் பண்ணல, யாரும் வலதுசாரிகளை போய் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுனதுக்காகவே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. அதுபோல நீங்க தல்போல்கர் என்ன பண்ணாரு, பகுத்தறிவுக்காக சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னார். வேற யார்கிட்டையும் போய் எதிர்த்து போராட்டம் பண்ணல, யாருக்கும் சேலஞ்ச் பண்ணல. அவரு இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு ஏ.கே. ராமானுஜம் அவர் எப்பயோ போய் சேர்ந்துட்டாரு. அவர் இருந்தா அவரையும் கொண்டு இருப்பாங்க. அவருடைய ஆய்வு கட்டுரைய கம்பராமாயணம் தான் இருக்கிற ராமாயணத்துல ரொம்ப சிறந்ததுன்னு எழுதின ஆய்வு கட்டுறது. 300 வகையான ராமாயணம் இருக்கு, கம்பராமாயணத்தை மொழிபெயர்த்து போட்ட ஆய்வு கட்டுரை, அந்த காட்டுறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியேற்றி இருக்கிறாங்க. அதை பண்ணியிருக்காங்க. வெண்டி டோனிகர் இன்னைக்கு இன்னைக்கு இந்து மத டெக்ஸ்டுகளை அதிகமா சான்ஸ்கிரிட்ல இருந்து ஆங்கிலத்துக்கு ஒரு நம்பகமான மொழிபெயர்ப்புகளை கொடுத்ததுன்னா வெண்டி டோனிகர் தான். அவங்க புத்தகத்தை தடை பண்ணி அவங்க இந்த நாட்டுக்கு வராங்க. இந்த நிலையில ஒருத்தன் விருதை நான் திருப்பி கொடுக்குறாங்கிறது இன்னைக்கு இந்துத்துவத்துக்கு நேர் எதிராக நெஞ்ச நிமிர்த்தி நான் சேலஞ்ச் பண்றது. இது சாதாரண ஆக்ட் கிடையாது. ஒரு எழுத்தாளர், அவருக்கு வேற யாரும் போலீஸ் பாதுகாப்பு கிடையாது, வேற எது கட்சி கிடையாது, பின்னணியில யாருமே கிடையாது. ஒரு எழுத்தாளர் இந்த என்டையர் இந்துத்துவ கூட்டத்தையும் நான் எதிர்கொள்றேன்னு சொல்றதுங்கிறது மிகப்பெரிய தைரியமான ஒரு செயல்பாடு. அதை நீங்க குறைச்சி கொச்சைப்படுத்தி நம்ம தொடர்ந்து திரு நாராயணன் பசு விஷயத்துல, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த படுகொலை, தாத்ரி படுகொலை சம்பவத்தில் எஃப்ஐஆர் இருக்கா, பிஜேபி சம்பந்தப்பட்டிருக்காலாம் கேட்டீங்க. திரு ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேன். மாட்டிறைச்சி சிக்கலில் இந்துத்துவ அமைப்பினரும் சில மத்திய அமைச்சர்களும் லகான் இல்லாத குதிரை போல் கட்டுப்பாடின்றி செயல்படுகின்றனர். ஒட்டுமொத்த சமுதாயமும் நிகழ்வை கண்டிக்கும் நிலையில் பிரதமர் மட்டும் பட்டும் படாமல் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வறுமைக்கு எதிராகத்தான் போராட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இதற்கு உங்க பதில் என்ன? இல்ல, ராமதாஸா அவர் அவருடைய கட்சிக்கு அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். கட்சிக்கு அவர் பேசலங்க, ஒரு கட்சி தலைவர் நடந்திருக்கக்கூடிய நாட்டு சம்பவங்கள் குறித்து அவருடைய விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு பதில் என்ன? ஒரு கட்சி தலைவருக்கு அவருடைய கருத்து அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். தவறான அறிக்கை, தவறான கருத்து. தொடர்ந்து அவர் இது போன்ற அறிக்கைகளை 1.5 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். அதுக்குள்ள நான் அதை பத்தி நான் ஒரு கமெண்டே கொடுக்க விரும்பல. நான் ஏன்னா அவர் சொல்வது தவறு தான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது இல்ல தவறு அப்படின்னு அதோட திரு நாராயணன் இல்ல வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கல. அகில இந்திய அளவுல உங்க கூட்டணியில் இருக்கிறாரு, கூட்டணி செயல்பாடுகளை நோக்கி 2 கட்சிகளும் நடந்துட்டு இருக்கு. அப்படி இல்ல, அவரே இந்த சம்பவத்தை கண்டிக்கும் போது என்ன கண்டிச்சாரு? அதுல எங்கேயும் பிஜேபி செஞ்சதுன்னு சொல்லிருக்காரு. ஆமா, இந்துத்துவ அமைப்பு மத்திய அமைச்சர்லாம் மத்திய அமைச்சர் பிஜேபி அமைச்சர் அவர் சொல்ற மத்திய அமைச்சர்ல குற்றம் சுமத்திருக்காரு. அவர் சுமத்தி அவர் சொன்னது தவறுன்னு மட்டும் முடிச்சாரு. அப்ப அவர் எந்த விதமான அப்ப ராமதாஸ் எந்த இன்டென்ஷனும் இல்லாம
எந்த விதமான உள்நோக்கம் இல்லாம பேசணும். விஷயம் என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் சொன்னதால் மட்டும் அவர் சொன்னது சரியாயிடாது. அவர் தவறாகத்தான் சொல்லி இருக்கிறார். அவருடைய அறிக்கை தவறு. அவர் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு புரிதல் இல்லாதோ அல்லது வேண்டுமென்றோ இட்டுக்கட்டித்தான் சொல்லி இருக்கிறார். இதை விட அதிகமா சொல்லணும்னா நான் சொல்றேன். ஏன்னா தவறான அறிக்கை இன்னைக்கு நான் கூட அதை படிச்சேன். அது தவறு தவறு தவறு. அதுக்கு பின்ன இருக்கிற நோக்கம் என்னன்னு நான் கேட்கிறேன். இல்ல நோக்கம் எல்லாம் இதுல என்ன சார் சொல்ல, அவர் தவறான தகவல் அவருக்கு போயிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? தவறான தகவலை ராமதாஸ் அவர்கள் பார்த்திருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவர் தவறான தகவலை எதிர்வினையை நம்ம அப்புறம் பதிவு செய்யலாம். திரு ரவிக்குமார், அதாவது எல்லாருமே இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் தான் மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ரொம்ப நேரம் போக நான் விரும்பல. ஆனால் அதை தாண்டி பிரதமர் பிரணாப் முகர்ஜி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியோட ஸ்பீச்ல இருந்து பிரதமர் இதை பற்றி பேசியிருக்கிறது, இதை பற்றி பேசினது விமர்சனம் இருக்கு. ஆனா பேசியிருக்கிறாரு. வேறு அரசாங்கங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பெருமாள் மணி சொல்ற மாதிரி இது வலதுசாரி இடதுசாரி சித்தாந்தங்களுடைய ஆக்கிரமிப்பு போராட்டம் அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல வேற என்ன மாதிரி பார்க்கறது? இல்லைங்க, இது வலதுசாரி இடதுசாரிங்கிறதெல்லாம் நம்ம வசதிக்கு கொடுத்துக்கிற ஒரு லேபிள் தான் அது. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நான் அதை பற்றி பார்க்க விரும்பலை. இன்றைக்கி இவங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு இவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன, இவங்க நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? இவங்க பெரும்பான்மை ஒரு ஆதரவை மக்கள் வழங்கியிருக்காங்க. அந்த ஆதரவோடு தான், அந்த மேண்டேட்டோடு தான் இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு போயிருக்கீங்க. என்ன பண்ணீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, இங்கே செயல்பாடு என்ன? பட்ஜெட்லேயே இருந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் கட்டு. சர்வசிக்ஷா அபியானுக்கு கூட இன்றைக்கி மாநில அரசுக்கு 50% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்முடைய மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதுகிற நிலை. அதே போல் பின்தங்கிய மாவட்டங்கள் மேம்பாட்டு நிதின்னு இருந்து அந்த ஸ்கீமே காலி பண்ணியாச்சு. அதுபோல் இங்கே நம்ம பல மாநிலங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, பீகாருக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுடைய வரி நிதி பகிர்வு அதனுடைய பர்சன்டேஜை குறைச்சி இவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கும் நேர் மாறாக கவர்னன்ஸ்ல இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு இன்செக்யூரிட்டியா எல்லா தளத்திலையும் அவங்க ஆளுகிற மாநிலம் மட்டுமல்ல, அவங்க ஆட்சியில இல்லாத மாநிலத்திலையும் ஒரு இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க ஒரு வலுவான சக்தி கிடையாது. ஆனா இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியும் நமக்கு. அதுக்கு புதிய தலைமுறையே ஒரு உதாரணம். நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. எனவே நான் சொல்றேன், நீங்க எல்லா இடத்தையும் இந்த மாதிரியான ஒரு போலரைசேஷனை கொண்டு வர்றதுங்கிறத ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு இடத்துல மதம்ங்கிற கார்டை பயன்படுத்துறது, இன்னொரு இடத்துல சாதி அதெல்லாம் நீங்க உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் அந்த பட்டியலுக்கெல்லாம் வரல. நான் சொல்றது இது மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டியும் இந்த மாதிரியான ஒரு போலரைசேஷனையும் எதிராக பிளவுபடுத்துகிற ஒரு போலரைசேஷனையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை. இதுக்கு எழுத்தாளர்கள் அவங்க ஒன்றும் பெரிய கட்சி வச்சு இல்லை. அவங்க ஒரு பேரணி, நாங்க 1,00,000 பேர் கொண்ட பேரணியை நாங்க பாராளுமன்றத்தை நோக்கி போவோம்னு எழுத்தாளர்கள் சொல்ல முடியாது. அப்படின்னா பெருமாள் பண்ணி சொல்ற மாதிரி இந்த லிஸ்ட் எடுத்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருப்பி கொடுப்பவர்கள், எதிர்ப்பு தெரிவிக்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இருக்காங்க, இல்ல காங்கிரஸ் சார்பு சிந்தனையாளர் இருக்காங்க அப்படின்றது கோயின்சிடன்ஸ் பாக்குறதா, இல்ல திட்டமிட்ட அரசியல்? இல்ல திட்டமிட்ட அரசியல். நான் ஏதாவது சொல்றேங்க, நீங்க எழுத்தாளன்னு ஒருத்தவனை சொன்னீங்கன்னாவே அவன் அதிகாரத்துக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறவன் தான் ஒரு உண்மையான எழுத்தாளனா இருப்பான். அது எந்த அரசா இருக்கலாம், அது எந்த அதிகாரமா இருக்கலாம். நீங்க சோவியத் இதுல எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தவங்க எழுத்தாளர்கள் தான். அதை வச்சுதான் உலகம் முழுக்க சோவியத்துடைய எதேச்ச அதிகார அரசாங்கம் பத்தி தெரிய வந்தது. எனவே எழுத்தாளர்கள் எல்லாமே இடதுசாரியா இருக்கணும். அங்க பாஸ்டர் சோல்சனிசன் அவங்க எல்லாம் இடதுசாரி கிடையாது, பிராட்சி இடதுசாரி கிடையாது. அது மாதிரி இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாம் இடதுசாரின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு லேபிள் குத்துற முயற்சி தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல தங்களை கமிட்டடான நாங்க லெப்ட்னு சொல்ற ஒரு ஆள் கூட கிடையாது. இதுல ஒரு ஆள் கூட கிடையாது. சச்சிதானந்தன் கூட ஒரு இடதுசாரியான ஒரு பொதுவான ஒரு நிலையில இருந்து ஒரு ஜனநாயகவாதியா இருப்பார். கவிஞர் சச்சிதானந்தன் கூட, அவரு கூட ஒரு மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட நாங்க நான் ஆளு சொல்ல முடியாது. இது மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது யாரையும். அவர் இடதுசாரி, இவர் காங்கிரஸ்காரர். நண்பர் ரவிக்குமாருக்கு ஒரே ஒரு இது, 2 விஷயம். ஒண்ணு, 2012 டி செல்வராஜ் அவருக்கு சாகித்ய அகாடமி தமிழகத்தை சார்ந்தார். அவர் கம்யூனிஸ்ட். அதுக்கடுத்தது சு வெங்கடேசன் ஐயா. ஒரு நிமிஷம் இல்லங்க, நான் இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் என்பது எப்படி போய் சேர்க்கிறதுன்னு பாருங்க. அதே மாதிரி சு வெங்கடேசன் 2011 கம்யூனிஸ்ட். அதே மாதிரி கையொப்பம் புவியரசு, அவரும் கம்யூனிஸ்ட். அதே போல
மின்சாரப்போ எழுதினவர் மேலாண்மை பொன்னுசாமி, இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையிலேயே அவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அந்த கட்சியிலே இருந்திருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது அதுக்கும் இதுக்கு இல்ல நான் சொல்றேன், இல்ல அவர் சொன்னார் இல்லையா எல்லாருமே இடதுசாரின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. ஆமாங்க, நானும் சொல்றேன், இவர்கள் அத்தனை பேருமே இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி JNU இருக்கிற அங்கிருந்து வந்த அத்தனை பேருமே இடதுசாரி சிந்தனையாளர்கள் இருந்து பிளானிங் கமிஷன்ல கூட பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இடதுசாரி அதுதான் பெருமாள் மணி சொன்னது போல ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள்ல வந்து எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய சித்தாந்தங்களை நாங்கள் வந்து சரி, இவர் சொன்னது மாதிரி தவறான தகவல்களை கொடுத்தார்கள் வலதுசாரி. நாங்க சொல்றோம் இடதுசாரிகள் தவறான தகவல்களை தவறான சரித்திரத்தை பரப்பிய காரணத்தினால அது சரி செய்யப்படும் பொழுது இவங்க இல்லங்க இப்ப சார் சொன்னாரு அப்ப அருவாளர் வெட்டினா பரவாயில்லையா, அனுமதிச்சீங்கன்னா சரியா இருக்கும். நீங்க சித்தாந்தங்களிலான போட்டியில நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க வலுவான அரசுல இருக்கீங்க, உங்களால ஒரு யார வேணாலும் அப்பாயின்ட் பண்ண முடியும், யார வேணாலும் எடுக்க முடியும். ஏற்கனவே அது பல இடங்களில் சர்ச்சைக்குள்ளாயிட்டு இருக்கு. அது நேரு மியூசியத்தினுடைய நிர்வாகியில இருந்து எல்லா இடங்களிலும் சர்ச்சைகள் ஆயிட்டு இருக்கு. நீங்க அப்படி ஆட்களை ரீப்ளேஸ் பண்றதையோ இதையோ எதிர்ப்போட தான் யாரும் அணுகுறாங்க. அது எதிர்க்கிறவங்களை நீங்க ஒரு சித்தாந்த பார்வையோட பார்க்கலாம். ஆனா சுட்டுக் கொள்றதுக்கும் இந்த வலதுசாரி ஆக்கிரமிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல தியாகசமல், இது ஒரு தவறான விஷயத்தையே நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சுட்டுக் கொன்னதுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? கிடையாது. பிஜேபி நான் சம்பந்தப்படுத்தவே இல்ல சார், நீங்க தான் திரும்ப திரும்ப நான் என் துவக்கத்துல இருந்தே இந்த மூன்று படுகொலைக்கும் பிஜேபிக்கும் நான் எந்த விதமான சம்பந்தம் பண்ணல. நான் சொல்வது அரசாங்கம் அப்படிங்கிற பொது டேர்ம்ல இல்ல ஒரு நிமிஷம், எல்லா சம்பவங்களுக்கும் இங்க நடக்கக்கூடிய சென்சிட்டிவான இஷ்யூகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருக்கா இல்லையா? மாநில அரசுக்கு இருக்கு. சரி, மாநில அரசு தான் கேக்குறேன். கர்நாடக அரசையும் சேர்த்து தான் சொல்றேன் சார். எழுத்தாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா அரசுக்கும் இருக்கு. படுகொலைக்கு சமாஜ் அரசு பொறுப்பு தான். சமாஜ் அரசு தான் கேட்கணும். சமாஜ் அரசு தான் சட்டம் ஒழுங்கு அவங்க தான் பொறுப்பு. அது எப்படி நீங்க வந்து பிரதமர் மோடி என்பது சொல்லுங்க? மாநில அரசுல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் அதுக்கு மத்திய அரசு பங்கு இருக்குன்னு கேக்குறீங்க. ஒரு விஷயம் பண்ணுங்க, சட்டம் ஒழுங்கு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா போல நினைக்கிறேன். மாநில அரசை யாருமே இப்ப காப்பாத்தல, மாநில அரசுக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் தேசம் முழுவதும் நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களுக்கு எதிர்வினை ஆட்ட வேண்டிய இல்ல அது சம்பந்தமான ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கா இல்லையா கேக்குறோம். ஆடிட்டர் ரமேஷ் கொலையானதுக்கு இது போல விவாதம் தொடர்ந்து நடத்துனீங்களா? அன்னைக்கு ஏன் அமைதியா அமைதியா இருந்தவங்க எல்லாம் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அன்றைக்கும் விவாதம் இல்ல பண்ணல, அவ்வளவுதான். அன்றைக்கும் இதே அமர்வுல பேசியிருக்கோம். நீங்க வேற வாயில கொண்டு போகல. இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பேசுறீங்களா? நியாயமான விஷயமா அது சார்? ஏதாவது இவங்க வந்து என்னன்னா இவங்க என்ன பேசுறாருன்னா சுட்டாங்க பாத்தீங்களா, சுட்டவனுக்கு வக்காலத்து வாங்குறாங்க பேச. முதல்ல போனதே எடியூரப்பா தான் போய் கேளுங்க தெரியாத பேச கூடாது. எடியூரப்பா மிக கடுமையா எடுத்துருக்காரு. அவர் பதில் பண்ண கூடாதுல. அப்புறம் உங்கட்ட கொலை செய்யப்பட்டது உங்கட்ட நீங்க மறுப்பு தெரிவிக்கலாம். இல்ல அவருக்கு வந்து மத்தவங்க பேச விடுறதுக்கு அப்படினா நீங்க தவறா பேசும்போது ஐயோ அப்படி ஏன் சார் அவ்வளவு டென்ஷன் ஆவீங்க? எனக்கு என்ன டென்ஷன் இருக்கு? ஏன்னா வந்து துப்பாக்கி தூக்குறவனுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்க அருவாளா வெட்டுவாங்க. அவர் பேசட்டும் திருநாராயணன். அத்தனை ஆர்எஸ்எஸ் கார கொலை பண்றாங்க கேரளால. நீங்க சம்பவத்தை வேற பக்கத்துல கொண்டு போகாதீங்க. இல்ல அவங்க எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. இஷ்யூ வந்து டைவர்ட் பண்றது தான், கன்ஸ்ட்ரக்டிவா நடத்து வரவே மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கமே அதான். பாயிண்ட் என்னன்னா வலதுசாரி இடதுசாரி இல்லை. இப்போ நம்ம எழுத்தாளர் ரவிக்குமார் சொன்னார், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இயங்குறோமா இல்லையா, ரூல் ஆஃப் லாக்கு ஒத்துக்கிறோமா இல்லையா, அதுக்கு உட்பட்டு இயங்குவதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டும் தயாரா இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கு இவர்கள் பேசுவது முழுக்க என்னன்னு சொன்னா வந்து மைய அடிச்ச விஷயத்தை சாதாரணமான ஒரு எதிர்பார்ப்பு பாக்குறாங்க. இவங்கள யார சொன்னது சொல்லும் போது நாங்க கேட்கறதா போறோம் சார். நீங்க முடிக்கணும் சார். டைம் கொடுங்க. ரொம்ப நீங்க டென்ஷன் ஆவறீங்க சார். டென்ஷனே கிடையாது. ரொம்ப உங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ் பண்ணி அப்போ இவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னா வந்து ஒரு விருது கொடுக்கிற எதிர்ப்பே பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு என்னன்னா சகிப்புத்தன்மையற்ற ஒரு போக்கிங் உருவாயிருக்கு. அதான் மிக முக்கியமான விஷயம். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல அடிப்படை டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மையற்றவர்கள் தான் இவர்கள் என்பதை
அவர்களுடைய ஆட்சியாளர்கள் முதல் கொண்டு அதற்கு ஆதரவா இருக்கணும் அத்தனை பேரும் அப்படின்னா ஒருவேளை இவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தம் வலதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்றதுனால இங்க நடக்கக்கூடிய சாதாரண இதே சம்பவம் காங்கிரஸ் அரசாங்கத்தில் நடந்திருந்தால் ஒரு நிமிஷம் ஆற்ற வேண்டிய எதிர்வினை இந்த அளவுக்கு இருந்திருக்காது. பிஜேபிக்குனால ஒரு ஈஸியா சரிங்க அப்படின்னு விமர்சனம் இருக்கு. அப்படித்தானா? உண்மை அதான் இல்ல செம்மல். இதுல என்ன விஷயம்னா இது வரைக்கும் நம்ம என்ன வந்து ஒரே வருடத்துல நீங்க சொன்னீங்களே ஒரு வருடத்துல 3 எழுத்தாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்குது. இந்திய தேசத்துக்கு அவமானத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு நம்முடைய நாட்டிற்கு ஒரு எங்க புத்தர் பிறந்த நாட்டுல பேச விட மாட்டேங்கிறாங்க. பேச விடுங்க சார், முடிக்கணும். நிறைய பேசவே இல்லை, முடிக்கணும். நீங்க வந்து இந்த சகிப்பு ஒரு ஒரே இடத்துல 3 பேரை சுட்டுக் கொள்ளிருக்கிறார்கள், மைய ஊத்திருக்கிறாங்க ஒருத்தர் மேல. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த மாதிரியான சக்திகள் பிற்போக்கு சக்திகளை சாதி அடிப்படை வாசகத்திற்கு இன்னும் அரசு ஆதரவாக இருக்கிறது, பிரதமர் ஆதரவாக இருக்கின்ற கருத்தை அவர் கொடுக்கிறார். பிரதமர் என்பது இவங்களோட பிரதமர் அல்ல, இந்திய நாட்டினுடைய பிரதமர். அந்த பொறுப்பை அவர் ஆற்றுகிறாரா? அதான் கேள்வி. சரி திரு பெருமாள். அதாவதுங்க இப்போ ஒன்றும் இல்லை, பொதுவாகவே பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ் இந்தியாவோட பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா கடந்த 60 வருடங்கள்ல இவங்க ரைட் விங் ஆட்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு ரைட் இல்ல ஒண்ணுமே இல்ல, நான் இப்போ முழு தரவுகளோட சொல்றேன், நான் ஒண்ணுமே சொல்லல. இந்த 2 சம்பவத்தையும் பிரிச்சு பார்க்கணும்னு தான் சொல்றேன். நான் இது சரி இது தவறுனே சொல்லல, ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். ஆனா அவங்க வந்து நான் அவ்வளவு சொல்றேன், அத்வானி உள்ள வராரு, மை ஊத்துற சம்பவம் வேற ஒரு தளத்துல நடக்குது அப்படிங்கறத நானும் ஆங்கில பத்திரிகையில படிக்கிற கட்டுரைகளின் வாயிலாகவும் தரவுகளோட தான் நான் முன் வைக்கிறேன். ஆனா இவங்க வந்து என்னன்னா வலதுசாரி சிந்தனைகளை பொதுவாகவே பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ் ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்கள ஒரு கேலி பொருளாகவே தான் இந்த 60 வருடங்கள்ல பாத்துக்கிட்டே வந்தாங்க. அப்ப என்னுடைய கேள்வி, இந்த பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ்ங்கிற டேர்ம் என்பது அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே கொடுத்துக்கிறது இல்ல, ஒரு பொது ஏற்றுதல். முடிச்சறேன் சார், கேள்வி கேட்க விடுங்க. ஒரு பொது ஏற்றுதல், ஒரு அக்செப்டன்ஸ்ல உருவாகிறது தான் பப்ளிக் இன்டெலெக்சுவல் டேர்ம். அப்ப வலதுசாரி சிந்தனையாளர்கள் அந்த இடத்தை அடைய தவறிட்டாங்கன்னு ஏன் பார்க்க கூடாது? இல்ல அடைய தவறிட்டாங்கன்னா எல்லா நிறுவனங்களும் இவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. இப்ப அதான் சிக்கல். நீங்க அதுதான் சிக்கல். என்ன தெரியுங்களா, நீங்க வந்து இவங்க வந்து நீங்க சொன்னதுக்கு பிறகு ஒரே அவர் அதை புரிஞ்சுக்க ஒரே ஒரு விஷயம் பப்ளிக் இன்டெலெக்சுவல் அதான் பப்ளிக் இன்டெலெக்சுவல் பெருமாள் இன்னும் கொஞ்சம் டீப்பா பேச. நீங்க சொல்ற வலதுசாரி சிந்தனையாளர்கள் எங்க வந்து அதிகார எதிர்த்து இருக்காங்க சொல்லுங்க. நீங்க என்னுடைய கேள்வி, அப்படி என்றால் 60 ஆண்டுகள் காலத்துல வலதுசாரி சிந்தனை இந்த இன்டெலெக்சுவல் போரத்தில் இல்ல அப்படின்னு எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கின்றன? தொடர்ந்து செஞ்சுட்டு தான் அசோக் வாஜ்பாய் இந்தியாவினுடைய சிந்தனை மரபை ஊடகங்களை இப்ப எப்படின்னா நம்ம இங்க பேசினதுலயே 2 தடவை நம்ம ரஷ்யாவை குறிப்பிட்டு பேசிட்டோம். சரிங்களா? கீழைத்தைய தத்துவங்களுக்கும் அல்லது நான் இந்து மரபுன்னு பார்க்கல, கீழைத்தைய தத்துவங்கள் கீழைத்தைய சிந்தனை மரபுன்னு ஒண்ணு இருக்கு. நேருவியன் லெஃப்ட் தாட் ஒண்ணு நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதினப்போ ஒண்ணு வந்தது. இப்போ நான் ஒரு மறுபடியும் டிபேட் எங்க கொண்டு போறீங்கன்னா இது ஐடியாலஜிக்கல் இருக்கிற ரிஃப்ட். இப்ப பிரச்சனை அதல்ல, ஐடியாலஜி எதுவாக இருக்கலாம், ஏற்றுக்கும் ஏற்றுக்கொள்ளாது மக்களுடைய பிரச்சனை. ஆனால் ஒரு ஐடியாலஜியை பேசுறாங்கன்றதுக்காகவே கொலை செய்யப்படுவது நியாயமா இல்லையா? அதை யாருமே முடிக்கணும். ஐடியாலஜியின் பெயரால் கொலைகள் நடப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான அரசியலை வெறும் கொலையை மட்டும் வைத்து சுட்டுக் கொள்கிறார்கள் என்பதை மட்டும் வைத்து நீங்கள் மேலோட்டமாக புரிந்து கொள்ளலாம். சொல்றேன். இப்போ வந்து அண்ணன் வந்து சொன்னாங்க மோடி வந்து போலரைசேஷன் பண்றாரு. அந்த போலரைசேஷன் எங்க வரைக்கும் மோடியை மையமாச்சு வந்துருச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதானமான பத்திரிகையில நடுப்பக்கத்துல 2 கட்டுரை வருது. ஒரு கட்டுரையில விருதை திருப்பி கொடுப்பதனுடைய நியாயத்தை பற்றி ஒருவர் பேசுகிறார். இன்னொரு அதே கட்டுரையினுடைய கீழ்பகுதியில இன்னொரு இளம் எழுத்தாளர், விருது பெற்ற எழுத்தாளர் விருதை திருப்பி கொடுக்க முடியாதனுடைய நியாய தர்மங்களை பற்றி பேசுகிறார். நான் என்ன சொல்றேன், இவர்கள் இருவருமே ஒரே தளத்திலே இயங்கக்கூடியவர்கள். இன்றைக்கு மோடியின் நிமித்தம் அல்லது மோடி அரசியலின் நிமித்தம் இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறார்கள் இல்லையா? எனக்கு நேரம் கடந்து போயிட்டு இதுல இவர் காம்ப்ளெக்ஸ் சொல்றாரு, அவருதான் ஏதோ காம்ப்ளெக்ஸ் இதுல எந்த காம்ப்ளெக்ஸும் கிடையாது. இது வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. இந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இது வந்துங்க இடதுசாரிங்கிறது வலதுசாரியா இடதுசாரியா பிரச்சனை இல்லைங்க. யார் வந்து
இருக்கிற சமூக ஒழுங்குகளை ஆதரிக்கிறாரோ, ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்ற இது இருக்கிறத நியாயப்படுத்துறாரோ அவர்களை தான் வலதுசாரின்னு சொல்றோம். அது மாதிரி இருக்கிறவங்க எங்கேயுமே எதிர்குரலா இருக்கவே முடியாது. அதனாலதான் அவங்க பப்ளிக் இன்டெலெக்சுவலா அங்கீகாரம், மக்கள் மத்தியில் அங்கீகாரம் வருதில்லை. பப்ளிக் இன்டெலெக்சுவல்ங்கிறது நிறுவனம் கொடுக்குற அங்கீகாரம் கிடையாது. எனவே வலதுசாரிகள் சொல்றவங்க பிற்போக்காக தன்னை வைத்துக் கொள்கிறவர், அவர்கள் இருக்கிற சமூக ஒழுங்கு ஆதரிக்கிறவர்கள். எனவே அவங்க எப்பயுமே ஒரு பொது மதிப்பை பெறவே முடியாது. அந்த மதிப்பு கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறதும் தவறு. நான் சொல்ல வர்றது இதுல ஒன்றும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இந்த நாட்டை ஒரே ஒரு சித்தாந்தமாக்க அதன் அடிப்படையில இந்த பன்முகத்தன்மையெல்லாம் ஒழிச்சிட்டு அதாவது பல காரணங்களுக்காக இப்போ இந்த 20 பேர் சொல்லியிருக்கிறாங்களே, அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம். ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த கணேஷ் தவேன்னு சொல்லி குஜராத்ல ஒருத்தர் திருப்பி கொடுத்திருக்காரு விருதை. அவரு பாஷா ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பாஷா ட்ரஸ்ட்ல இந்த 2014-2015 வந்த அவருடைய ஃபண்ட்ஸ் 31,73,619 ரூபாய். ஆனால் இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா 2013-14 1,23,89,918 ரூபாய். அதுல ஃபோர்டு ஃபவுண்டேஷன் மூலமா வந்தது இல்ல, நான் முடிச்சிடுறேன், ஏன்னா இதோட முடிச்சிருவேன் நான். அதுல ஃபோர்டு ஃபவுண்டேஷன் மூலமா வந்தது 55,75,000 ரூபாய். அதே போல 2010-11 இதே மாதிரி தான் 49,34,000. நான் சொல்ல வர்றேங்க, அதாவது இல்ல பாருங்க, அவர் பண்ணது ட்ரைபல்ஸ்காக ஃபோர்டு ஃபவுண்டேஷன் மூலமாகவும் பல அமெரிக்க கிறிஸ்துவ மிஷனரிஸ் மூலமாகவும் இந்த பாஷா ட்ரஸ்டுக்கு வந்திருக்குது. நான் சொல்றேன் இல்லங்க, இல்ல உண்மை. அதே போல அவதூறு என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, ஒரு லிங்க் இருக்குங்க. என்ன தெரியுமா லிங்க்? உலக ஹிந்தி மாநாடு நடந்துச்சுங்க. அதுல இந்த 21 பேர்ல 13 பேரை கூப்பிடல. என்னுடைய நினைவு சரினா, ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்து அதிகமாக பணம் வாங்கியது இந்துத்துவ அமைப்புகள் ஏற்கனவே வந்திருக்கு. நீங்க சொன்ன அதே ஆதாரம் எங்களுக்கு அதெல்லாம் அவுட்லுக் பத்திரிலாம் வந்துச்சு. சார் ஆதாரத்தோட இருக்கு சார் எல்லாமே. நீங்க படிச்சதான ஆதாரமோ இல்ல இல்லன்னு ஆதாரம் கொடுக்க முடியும். நீங்க சரி ஒண்ணு இல்ல, ஆம் ஆத்மி தான் வாங்கிச்சு. அவர் அவருடைய எல்லா இந்த உலக முழுக்க இருக்கக்கூடிய ஃபோர்டு ஃபவுண்டேஷன் நிதி வாங்கி கலவரம் பண்றது RSS கும்பல். இடதுசாரி சக்திகள் மிக தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் நாட்டிற்கு எதிராகவும் சதி செய்கிறது. இதுதான் விஷயம். இப்ப இல்லங்க, நான் கேக்குறேங்க, இல்ல தோழர் ரவிக்குமார் கேக்குற விடுங்க. TM கிருஷ்ணா கேட்டிருக்காருங்க. அதாவது அவர் யாருக்கு நாங்க பேச ரொம்ப பிபி மாத்திரை கொடுங்க. ஒரே நாராயணன் இல்ல அப்படி போக வேண்டாம், இல்ல அப்படி போக வேண்டாம். TM கிருஷ்ணா அந்த பிரஸ்லாம் யாருமே பேச வேண்டாம் சொல்றேன். இல்ல நான் பேச விட மாட்டேன் சார், அவர் முடிக்கட்டும் சார். பேச விட மாட்டேங்கிறீங்க சார். இல்ல பிரஸ்லாம் பேச வேண்டாம் தான் நானும் சொல்றேன். இல்ல அவர் பேச விட மாட்டாரு. இப்ப TM கிருஷ்ணா கேட்டிருக்காரு சார், நெத்தில அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு சார். ஒரு கலைஞன் சார், கர்நாடக இசை கலைஞன். அது யார்? அவர் இடதுசாரி வலதுசாரின்னு பேசுவீங்களா? நான் அவருக்கு சொல்லியிருக்காரு பத்திரிகையிலே எதுனார், நான் ஒரு பிராமண சாதியில பிறந்தவர், என்ன கேட்க இதுன்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்னு கேட்கறவங்களாம் இடதுசாரி வலதுசாரின்னு போக கூடாது. இது என்னன்னா, இது திசை திருப்பக்கூடிய செயல். ஒண்ணு. இரண்டாவது, இவர்கள் வந்துருன்னா ஒரு எழுத்தாளனே வந்து செத்துட்டான்னு ஒருத்தனை எழுத வச்சுட்டாங்க, பெருமாள் முருகனை. அந்த சூழல் உருவானது காரணம் என்ன சார் இதெல்லாம்? அவர் முடிக்கட்டும். நீங்க பேசும்போது யாரும் குறுக்க பேசலையே, இல்ல நீங்க பேசும்போது குறுக்க பேசலையே, முடிக்கட்டும். சைடுல கமெண்ட்ரி சொல்லிட்டே இருந்தா அதாவது பின்னாடி நீங்க அட்வர்டைஸ்மென்ட்ல போட்டு நேரடியா சப்ஜெக்ட் வாங்க. இப்ப பெருமாள் முருகன் வந்து ஒரு எழுத்தாளரை, ஒரு ஆய்வாளர், மிக முக்கியமான தமிழ் சமூகத்தினுடைய ஆய்வாளர் சாவடிச்சு வச்சிட்டாங்க. இதை விட இவங்க என்ன பண்ணது? உங்களோட இறுதி கருத்து ரொம்ப சுருக்கம், ரொம்ப சிம்பிளா முடிச்சிருங்க. இந்த புது அரசு வந்த உடனே இவ்வளவு நாட்களும் வெளியே வராத நேதாஜி ஃபைல்கள் வெளியே வந்தது. அதே போல புது புது வலதுசாரி இயக்கங்கள், வலதுசாரி பானர்ஜி தான வெளிய கொண்டு வந்தாங்க. முதல் முயற்சி தான் சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து அது ஒரு தீவிரமான உள்ள அரசியல். நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து இவ்வளவு நாட்களும் திறக்கப்படாத பல கதவுகள் வலதுசாரிகளுக்கு திறக்கின்றன.
விருதுகளை திருப்பி கொடுக்கிறது என்கிற சிம்பாலிக்கை தாண்டி தீவிரமாக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த விருதுகளை திருப்பி கொடுக்கிறவர்களுக்கு இருக்கிறது. சரி, அது உங்களுக்கு இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.